ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் மேசராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை தான் இன்னிலிருந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா. அதில் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுனா என்னன்னு வந்து கேட்குறீங்க. ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுங்கிறது அந்த முருகப்பெருமானை உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பழனி, திருச்செந்தூர் இதெல்லாம் எப்படி முருகனுக்கு ரொம்ப சிறப்பான தலங்களாக விளங்குகிறதோ அதே போல் சிவன்மலை கோவிலும் முருகனுக்கு உகந்த ஒரு சிறந்த தலந்தாங்க. முருகப்பெருமான் இங்கு குழந்தையாக பாவித்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலக மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில் அவரே உத்தரவு கொடுத்து சில பொருட்களை வந்து வைத்து வழிபாடு செய்ய சொல்கிறாரு. அந்த உத்தரவுக்கேற்ப தான் நம்மளுடைய நாடுகளில் நல்லது கெட்டது நடக்குது. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது உத்தரவு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதை பற்றி தாள்களையும் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி தெரியாத இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க முதல்ல உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை வந்து பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் ஆறுதொழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு முருகப்பெருமான். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அடுத்து சிவன்மலை என்ற ஒரு இடத்துல தான் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அந்த கோவிலில் மண்டபத்தில் ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி இருக்கிறது தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதில் மூலவருக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அதனாலேயே இங்கு முருகன் வந்து ஒரு காரணமூர்த்தி என்ற பெயரோடு அமைந்திருக்கிறாரு. சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா அவருடைய தீவிர பக்தர்களுடைய கனவுல திடீரென வந்து சில குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். தொற்று தொட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது அப்போதைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வந்து வெள்ளை மட்டும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜையானது செய்யப்படும். இதுவரையும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏறு, கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர்கள் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. ஆக்சுவலி கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவேட்டில் விபூதி ருத்ராத்திர வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அப்புறம் கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறுதழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இது வைத்து பூஜை செய்யப்படுது. இதை பற்றி கோவில் சிவ ஆச்சாரியர்கள் கூறுகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுறாங்க. அதுபோல் இப்போவும் தாக்கம் ஏற்படும் என்பது தான் கூறப்படுது. ஸோ இதுதாங்க இந்த உத்தரவு பெட்டியுடைய சிறப்பு. இதை ஏன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நிறைய பேர் இந்த உத்தரவு பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க. அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உத்தரவுனா என்ன, பெட்டினா என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன்.
இப்போ இந்த உத்தரவு பெட்டிகளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ மேச ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் குறித்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டீட்டெயிலாக எல்லாத்தையுமே மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2025ஆம் ஆண்டு இப்போது தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதற்குள்ளே 6 மாதங்கள் கடந்து இப்போ இது 7வது மாதமும் முடிந்து 8வது மாதம் பிறக்க இருக்குது. அதன்படி 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான ராசி பலன்கள் குறித்து பார்க்குறோம். மேச ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் கலவையான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன பலனை தருங்கிறத வாங்க பார்க்கலாம். சூரியன் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலனை தருவாருங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் மேச ராசிக்கு மாத தொடக்கத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது நல்ல பலன் இல்லை என்றாலும் ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5வது வீட்டில் சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரியனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ருணரேக சஸ்திரஸ்தானமான 6வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மெயினாக எதிரிகளை வெல்லவும் அப்புறம் கடன்களை குறைக்கவும் செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. அதனால் செவ்வாயை நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க. அதுக்கப்புறமா புதன் ஆகஸ்ட் 30 வரை புதன் உங்கள் 4வது வீட்டில் சஞ்சரித்து பின்னர் 5வது வீட்டுக்கு மாறுவார். அதனால் இந்த மாதம் புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க விரும்புவார். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதுதான் புதன் செய்ய போகிறாரு. அப்புறம் குரு பகவான் குரு உங்கள் 3ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பார். ஆகஸ்ட் 13 வரை குரு ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார். எனவே குருவிடமிருந்து கலவையான முடிவுகள் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 13க்கு பிறகு வரக்கூடிய முடிவுகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். அதாவது ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு சுக்கிரன் ஆகஸ்ட் 21 வரை சுக்கிரன் உங்களுடைய 3வது வீட்லேயும் அதன் பிறகு 4வது வீட்லேயும் இருப்பார். சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு தொடர்ந்து சாதகமான பலன்களை இந்த மாதம் வழங்க போகிறாரு. அதனால் சுக்கிரன் நினச்சி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சனி மேசராசிக்கு சனி பகவான் விரயஸ்தானமான 12வது வீட்டில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டுகள் நடக்கிறது. இருப்பினும் சனி வகரகதியில் இருக்கிறதுனால அதன் தீய விளைவுகள் இந்த மாதம் உங்களுக்கு குறையும். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் பின்னர் புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஸோ சனியிடமிருந்து பொதுவாக அனுகூலத்தை எதிர்பார்க்கவிட்டாலும் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுப்பார். அதனால் சனியை நினச்சி நீங்கள் சந்தோஷமே படலாம். அப்புறம் ராகு பகவான் ராகு உங்கள் லாப வீடான 11வது வீட்டில் சஞ்சரிப்பார். ராகு குரு ராசியில் இருப்பது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன் தரும். முதலீடுகளில் கூட நிதி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கிய பணம்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு வரும். அதுக்கப்புறம் கேது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் 5வது வீட்டில் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 4 வரை தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் பின்னர் புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். கேதுவிடமிருந்து கலவையான பலன்கள் உங்கள் ராசிக்கு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி மேச ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் முன்னேற்றமான அறிகுறிகள் தென்படும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம். வணிக ரீதியாக பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக அளவில் சாதகமான முடிவுகள் பெறலாம். பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். ஆக்சுவலி காதல் வாழ்க்கை நன்றாக இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையிலே ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ஒருவருக்கொருவர் முழு நேரத்தையும் கொடுப்பீங்க. வீடு மற்றும் குடும்ப தொடர்பான விஷயங்களில் சராசரி நிலை முடிவுகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ராசிக்கு இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.